அன்பின் மொழி. யமுனை நதிக்கரையில் ஒரு கடம்ப மரத்தடியில் கிருஷ்ணன் அமர்ந்து குரல் வாசித்துக் கொண்டிருக்கிறான். அவன் அருகில் வந்து அமர்கிறாள் ராதை. ராதை, கிருஷ்ணா, உன் குழலோசை கேட்டு கோகுலமே மயங்கி கிடக்கிறது. ஆனால் உனக்கு மட்டும் ஏன் இன்னும் அந்த புன்னகை குறையவே இல்லை? கிருஷ்ணன் குழலை மெல்ல விலக்கி அவளை பார்த்து புன்னகைக்கிறான். ராதே, என் குழலோசைக்கு உயிர் கொடுப்பவளே நீதான். நீ அருகில் இருக்கும்போது என் புன்னகை எப்படி மறையும்? ராதை, கிருஷ்ணா, சில நேரங்களில் எனக்கு பயமாக இருக்கிறது. நீ துவாரகைக்கு சென்று விட்டால் இந்த ராதையை மறந்து விடுவாயோ? நம் நினைவுகள் உனக்கு பாரமாகிவிடுமோ? கிருஷ்ணன் ராதையை கனிவுடன் பார்த்து, ராதையே, நீயும் நானும் வேறா? கடலும் அலைகளும் வேறா? அலைகள் கரையை தொட்டுவிட்டு சென்றாலும் அது கடலை விட்டு பிரிவதில்லை. அதுபோல நீ என் இதய துடிப்பு. துடிப்பு இல்லாமல் இதயம் இயங்குமா? ராதை, நீ அனைவரின் கண்ணன், ஆனால் நீ எனக்கு மட்டும் சொந்தமாக இருக்க வேண்டும் என்று என் மனம் ஏங்குகிறது. இது பேராசையா கிருஷ்ணா? கிருஷ்ணன், இல்லை ராதே, இதுதான் தூய்மையான அன்பு. உலகத்தினர் என்னை வழிபடலாம், ஆனால் நான் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன். உலகில் எங்கு கிருஷ்ணா என்று அழைத்தாலும் அதற்கு முன்னால் ராதா என்ற உன் பெயர் ஒலித்தால் மட்டுமே அந்த அழைப்பு முழுமையடையும். ராதை கண்களில் நீர் மல்க, உன் வார்த்தைகளே எனக்கு போதும் கிருஷ்ணா. நீ எங்கிருந்தாலும் உன் நினைவுகளில் நான் வாழ்வேன். கிருஷ்ணன், நினைவுகளில் மட்டுமல்ல ராதே, உன் அன்பில்தான் நான் வாழ்கிறேன். குழலோசை முடிவடையலாம், ஆனால் ராதா கிருஷ்ண காதல் என்றும் முடிவற்றது. தத்துவம், அன்பில் உருவம் மறைந்து இரண்டு ஆன்மாக்கள் ஒன்றாவதே உண்மையான பக்தி.